ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமி மோகு சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிரெட் வெஜ் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து கோதுமை பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பிரெட் ஸ்லைசஸ் மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சீஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வேணும்னா சீஸை வந்து துருவியும் மேலே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கோதுமை ப்ரெட்டு எதுக்கு எடுத்துருக்கோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதால கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து கேரட் துருவி வச்சுருக்கிறத வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டொமேட்டோ பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆரிகானோ பவுட்ரு ஒவ்வொரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரா பீஸா ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. க்ரீன், ரெட், ஒயிட் அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து குக் பண்ணணும். இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தோன்னாக்கா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா பீசஸை அப்படியே அழகாக எடுத்து அப்படியே பேனில் வச்சு குக் பண்ணோம். எடுத்து ஓனாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக 2 பீஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதால 2 பீஸ் வச்சுட்டேன். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோன்னாக்கா நல்லா குக் ஆகிருக்கு. வாவ், நல்லா வெந்திருக்கு. நமக்கு வந்து பிரெட் வெஜ் பீஸா ரெடி. இது வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோன்னாக்கா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி பிரெட் வெஜ் பீஸா இதை நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.